இந்த படத்தோட பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த படத்தோட ஜானர். ஜானர்ன்னு ஏன் சொல்றேன்னா, ஏன்னா படத்தோட கன்டென்ட் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஒரு சோசியல் இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்றாங்க. ஆனா வந்து ரொம்ப ஜாலியான டோன்ல வந்து அத அட்ரஸ் பண்ணணும். ஒரு காமிக்கல் லவ் டிராமாவா இத வந்து டீல் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு படம். பட் ஆஸ் அ ஆடியன்ஸா வந்து இப்போ நீங்க படம் பார்க்க போம்போது எந்த மைண்ட் செட்ல போயிருப்பீங்க? ஓகே பிரதீப் ரங்கநாதன் படம். அதுக்கேத்த மாரி இப்ப லவ் டுடே, டிராகன் அந்த ஜானர்ல இருக்கும். ரொம்ப ஜாலியான ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாரி. பட் அந்த மைண்ட் செட்ல நீங்க போய் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் வந்து உங்கள ரொம்ப ஷாக் ஆக்கிட்டே இருக்கும். ஐயோ! என்னடா என்னென்னமோ பண்றாய்ங்க. ஃபேக் மேரேஜ்ன்றாய்ங்க, குழந்தைன்றாய்ங்க அப்படின்ற மாரி. சரி ஓகே. இது வந்து சீரியஸ் கன்டென்ட்டா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல இது ரொம்ப சீரியஸா இருக்கு. லைக் சரத்குமார் சார் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல ரொம்ப சீரியஸான கேரக்டரா அவர் வந்து கொலை பண்ணதெல்லாம் காட்டுறாய்ங்க. ரொம்ப டெரரா காட்டுறாய்ங்க. ஆனா சில இடத்துல வந்து ரொம்ப லைட்டா திரும்பவும் கதை வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடா போயிடுது. ஸோ கடைசியா அவர் வந்து அந்த 38 வருஷத்துக்கு முன்னாடி அ பண்ண கொலைக்காக சரண்டர் ஆவுறது, லைக் அதான் ஜெயிலுக்கு போறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒட்டாத மாரி ரொம்ப ரியாலிட்டிக்கு ஒட்டாத மாரி இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து, அந்த சரத்குமார் சார் கேரக்டருக்கும் இன்னும் நல்லா டீட்டெயில் பண்ணியிருக்கலாம். ஸோ அவரோட இன்டென்ஷன் என்ன? லைக் ஆஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு காஸ்டியஸ்ட். அவர் வந்து கொலை பண்ற அளவுக்கு போற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு அப்படின்ற மாரிலாம் காட்டியாச்சு. அதுக்கப்புறம் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் இன்னசென்ட் மாரி, ஒரே இதுல வந்து மைண்ட் செட் மாறிறாரு அப்படின்ற மாரி காட்டுறாங்க. ஸோ அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கேரக்டர இன்னும் கொஞ்சம் அவர் ஏன் அத பண்றாரு? ஏன் அவருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வருத்தப்பட வாலிப சங்கம் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வந்து இதே மாரி சத்யராஜ் ரோல் இருக்கும். ஸோ அந்த ரோலும் கிட்டத்தட்ட இந்த மாரி தான். ஆனா அந்த கேரக்டருக்கு வந்து நெறைய டெஃபினிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. லைக் முன்னாடியே வந்து அத காட்டியிருப்பாங்க. என்னன்னா வந்து அவரு வந்து அவருக்கு அந்த மைண்ட் செட் இருக்கோ இல்லையோ, சுத்தி ஒரு 4 பேர் இருப்பாய்ங்க. அவங்க வந்து இவர உசுப்பேத்திட்டே இருப்பானுங்க. அதுதான் அவரு கிளைமாக்ஸ்லயும் சொல்லுவாரு. லைக் அவரு மாறும்போது என்ன சொல்லுவாருன்னா, "எப்பா எனக்கு வந்து பிரச்சனை இல்ல. என் பொண்ணு யார கல்யாணம் பண்றது. ஆனா சுத்தி இந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்து தான் நான் வந்து இந்த மாரி பண்ணேன்." அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் வந்து அந்த கேரக்டர் இருக்கும். அத ஃபோர் ஷேடோவும் பண்ணியிருப்பாங்க. லைக் முன்னாடியும் காட்டியிருப்பாங்க. லைக் அவரோட கேரக்டரே அப்படிதான். அந்த 4 பேருக்காக தான் அவரு வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த 4 பேர் என்ன சொல்றானுங்கன்றது பயத்துக்காகவே வந்து அவர் நெறைய விஷயங்கள் பண்ணுவாரு. சோ அப்படி ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த படத்துக்கு லைக் இப்போ வருத்தப்பட வாலிப சங்கம் மாரியான ஒரு ஜாலியான ஒரு படத்துக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து போதுமானதா இருந்துச்சு. ஓகே அவன் வந்து வில்லன்லாம் இல்ல. பட் ஆனா சுத்தி இருக்கவங்களுக்காக அவன் கொஞ்சம் வில்லத்தனம் பண்ணிட்டான். தெரியாம பண்ணிட்டான் அப்படின்ற மாரி. சோ அந்த மாரி ஒரு கேரக்டர வந்து இங்க டிசைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டராவும் ஃபுல்லாவும் காட்டல. ரொம்ப ஜாலியா இந்த மாரி சத்யராஜ் சார் கேரக்டர் மாரியான ஒரு டெஃபினிஷனும் அதுக்கு குடுக்கல. சோ அது 2த்துக்கும் நடுவுல இருந்ததுனால, இது வந்து சீரியஸான படமா அதனால தான் சொன்னேன். ஜானர் வைஸே வந்து இது ரொம்ப சீரியஸான படமா, இல்ல வந்து ரொம்ப ஜாலியான படமா, இல்ல பிரதீப் ரங்கநாதனோட ரெகுலரான ஃபார்மான படமா, இல்ல ஒரு நல்ல லவ் படமா, நெறைய சீன்ஸ் வந்து அந்த மாரி இருந்துச்சு. நல்ல லவ் படத்துக்கான சீன்ஸும் இருந்துச்சு. சோ என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா ஜானருக்கான சீன்ஸும் வந்து ஒரு 2, 3 சீனா இருந்தே தவிர, ஓவராலா இந்த படம் வந்து இந்த ஜானர் தான். இப்ப இந்த ஜானர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்த ரெக்கமெண்டே பண்ண முடியாது. ஏன்னா, இந்த படத்துல எல்லா ஜானருமே இருக்கு. அண்ட் ஒரு ஒரு லைன்ல போல. சோ அதான் நான் சொன்னேன். இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆனதுலருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பரா இருந்துட்டு, செகண்ட் ஹாஃப்ல வந்து போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜானர் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணல.